கிட்டியதோ செரு. உனக்கு விபீஷணன் அறிவுரை சொன்னால் அதை நீ கேட்கல, சீதையை கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொன்னால் நீ அதை கேட்கல. இந்த யுத்தமெல்லாம் வராது, யாரும் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம், அதனால் நீ இன்னும் கற்பின் செல்வியை கொண்டு போய் விடலையான்னு கேட்குறான் கும்பகர்ணன். அவனை எழுப்பும் பொழுது அவன்கிட்ட போய் கேட்குறான், இன்னும் கற்பின் செல்வியை கொண்டு போய் விடலையா? ஒருவேளை இதுதான் விதி போல இருக்கு, உனக்கு இப்படி தான் விதி முடியணும்னு இருக்கு போல இருக்கு. இது விதியின் வண்ணமே. நீ என்ன தெரியுமா பண்ணணும்? இப்பயும் மோசமாக போகலை. தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து, தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து, நின் ஐயரு தம்பியோடு அளவளா உதல் உய்த்தினம் அன்று எனின் உளது வேறுண்டோ செய்திலன் அன்னது தெரிய கேட்டியா? தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து. தையலைன்னா சீதையாதேவியை விட்டுடும், போய் அவனிடத்துல விட்டுடு, சீதாதேவியை ராமனிடத்துல ஒப்படைச்சிடும். அவனுடைய சரணம், அவன் திருவடியில் போய் விழு. எப்படி உன்னுடைய தம்பியானவன் ராமபிரானுடைய திருவடியில் விழுந்து உய்ந்து போனானோ அந்த மாதிரி நீ உய்ந்து போகலையானால் உனக்கு உன்னிடத்துல உந்து போகலையானோ உன்னுடைய பிராணனை விட வேண்டி இருக்குங்கிறான். அதனால் வேறு வழி கிடையாது, இப்பயாவது நீ கேடு அப்படின்னு உபதேசம் பண்ணுறான். எது சொன்னாலும் கேட்கல இல்லையா? அதனால் இதை ஆச்சரியமாக அருணாச்சல கவிராயர் கம்பரை தொடர்ந்து அவர் அனுபவிக்கிறார். வந்ததோ தீமை இலங்கைக்கு, வந்ததோ பொல்லாமை உன் தலைக்கு, வந்ததோ தீமை இலங்கைக்கு, வந்ததோ பொல்லாமை உன் தலைக்கு, வந்ததோ தீமை. தீமை வந்துடுத்து உனக்கு, உன்னுடைய தலைமையில் எல்லாம் விழருது, உன்னால் எல்லாருமே க்ஷேமமாக இருக்க முடியல. நாட்டுக்கு நீ எப்போ சீதையை நீ கொண்டு வந்தியோ அப்பையிலேருந்து துஷ்ட குணங்கள்லாம் ஏற்பட்டுதுங்கிறான். எப்படி விபீஷணன் சொன்னானோ அந்த மாதிரி இங்கே கும்பகர்ணன் ராவணனிடத்தில் சொல்கிறான். வந்ததோ சீதை பெண் நொந்ததோ நகர் எங்கும், வந்ததோ சீதை பெண் நொந்ததோ நகர் எங்கும், வெந்ததோ கலகம் மிகுந்ததோ உன் செயலால், வெந்ததோ கலகம் மிகுந்ததோ உன் செயலால், வந்ததோ தீமை இலங்கைக்கு, வந்ததோ பொல்லாமை உன் தலைக்கு, வந்ததோ தீமை. என்னைக்கு சீதை பெண்ணை நீ கொண்டு வந்தியோ அன்னிலேருந்து இலங்கை நகரமே நொந்து போயிடுத்துங்கிறான் கும்பகர்ணன். நொந்து போயிடுத்து. அதனால் என்ன ஏற்பட்டதுன்னா, வெந்ததோ கலகம். கலகம் எங்கே பார்த்தாலும் கலகம். என்ன எல்லாமே உன்னுடைய செயல்னால் வந்தது. எப்போ விபீஷணன் அறிவுறுத்துறானோ, விபீஷணன் எப்படி ராவணனுக்கு சொன்னானோ, நீ சீதை பிராட்டியை நீ கொண்டு வச்சியோ அன்னிலேருந்து எனக்கு அபசகுணங்கள்லாம் தெரியறது. எப்பொழுதுமே யஜ்யத்தில் எப்படி நம்முடைய கோபகுண்டத்தில் யாகம் பண்ணுற இடத்துல எப்படி தீஜ்வாலை ரொம்ப நன்னா இருக்குமோ, இப்போ தீஜ்வாலையே வரல, புகையிறது. யாகத்துக்குன்னு வச்சிருக்கக்கூடிய கவிசில் எறும்பு வைக்கிறது. நம்முடையதான ராஜகோபுரத்தை மேலே கழுகு வட்டமிடுறது. இதெல்லாம் பார்த்தா எனக்கு துஷ்ட குணங்கள் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறது அப்படிங்கிறத எனக்கு சூச்சகம் பண்ணுறது. அண்ணா நீங்கள் சீதையை கொண்டு போய் விட்டுடுங்கோ அப்படின்னு சொன்னால் விபீஷணன். அதே தான் கும்பகர்ணன் இங்கே சொல்கிறான். தம்பி சொல்கிறதையும் நீ எனக்கு கேட்கலையே, நம்ம தம்பி சொன்னானே கேட்கலையே. புலத்தியன் குலம் கெட்டதோ நமக்கு இந்த தலத்தில் இருப்பு விட்டதோ, புலத்தியன் குலம் கெட்டதோ நமக்கு இந்த தலத்தில் இருப்பு விட்டதோ, விலகாத பழி மூண்டதோ என்றும்
விலகாத பழி